அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். பெரியவா தரிசனம் கொடுத்துருக்கிறதே தான் பிர்லாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அவருக்கு சொஸ்தமாகணும், ஆயுசு வளரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சம்சாரம் வந்து பிரார்த்தனை பண்ணா அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பெரியவா இருந்த இடம் கஜ்ஜகி அப்படிங்கிற ஒரு ஊர். அங்கே யுகாதி பண்டிகை வந்தது, தெலுங்கு வருஷப்பிறப்பு. அந்த யுகாதி பண்டிகையில் என்னென்ன எப்பொழுதும் கிரமமாக பண்ணணுமோ அந்த வருஷப்பிறப்புக்கு எல்லாம் பண்ணினா, நாம் உடம்பு சரியில்லை அது குணமாகணும் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் இந்த யுகாதி பண்டிகை அன்னைக்கு நமக்கு வருஷப்பிறப்பில் நமக்கு ஒரு பெரிய சூக்ஷ்மத்தை நமக்கு ரிஷிகள்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம், நிம்பகுசும பக்ஷணம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். நிம்பகுசும பக்ஷணம், நிம்பம் அப்படின்னா வேம்புக்கு பேர் நிம்ப விருட்சம். நிம்பகுசுமம்னா வேப்பம்பூ. அந்த வேப்பம்பூவை இன்னைக்கு சாப்பிடணும். வருஷப்பிறப்பு அன்னைக்கே முதல்ல நமக்கு எப்படி சொல்லி வச்சிருக்கா அப்படின்னா, இந்த வேப்பம்பூ பச்சடி அப்படின்னு அது பண்ணுவா, அது பக்குவம் பண்ணுவா, அதை சாப்பிடணும். அதுக்கு மந்திரம்லாம் இருக்கு, அப்படி சொல்லி சாப்பிடணும். என்ன சார் அது வருஷப்பிறப்பு அதுவுமா ஒரு ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாதா, இன்னைக்கு கசப்பா வேப்பம்பூ அப்படின்னார். வாழ்க்கைன்னா இப்படிதான் இருக்கும், எல்லா ருச்சிகளும் நவரசமும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை, மனுஷ வாழ்க்கை, இந்த லோகம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு சிம்பாலிக்கா இருக்கு போல இருக்கு. இதை சாப்பிட்டாலே நமக்கு வியாதியெல்லாம் வராது அப்படின்னு அந்த மந்திரம் சொல்றது. அது என்ன மந்திரம் அப்படின்னா, சதாயுர் வஜ்ர தேகாய சர்வ சம்பத்கராய ச சர்வாரிஷ்ட நிவாரகாய நிம்பகந்தள பக்ஷம் அப்படின்னு பேர். அதுக்கு மந்திரத்தை சொல்லிட்டு சாப்பிடணும் அப்படின்னு. எதென்ன 100 வருஷம் இருக்கும், வஜ்ர தேகமா இருக்கும், சர்வ சம்பத்தையும் கொடுக்கக்கூடியது, அதே மாதிரி சர்வ கஷ்டங்களையும் போக்குறது, வியாதியெல்லாம் போக்கக்கூடியது. எதுன்னர் இந்த நிம்பகுசும பக்ஷணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேப்பம்பூ பச்சடி அப்படின்னு இந்த மந்திரத்துக்கு அர்த்தம். இதை சொல்லிட்டு சாப்பிடணும் அப்படின்னு இருக்கு. அன்னைக்கு வேப்பம்பூ, புளி, தேன், வெல்லம், நெய் இதெல்லாம் கலந்து அதை பண்ணணும். புதுக்கோட்டை ராதா அப்படிங்கிற அம்மா வருஷப்பிறப்பு அன்னைக்கு தரிசனத்துக்கு வந்திருக்கா. இன்னும் பல பேர் வந்திருக்கா. வந்திருக்கிறதே பெரியவா அங்க எல்லாருக்குமே கொடுப்பா. இன்னைக்கும் இடத்துல என்னன்னா, இந்த யுகாதி அன்னைக்கு வருஷப்பிறப்பு அன்னைக்கு போனாக்க அன்னைக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இந்த வேப்பம்பூ பச்சடியை பெரியவா எடுத்துப்பா. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுப்பா. யாரு போனாலும் ஒரு உதிரணி அன்னைக்கு தீர்த்த பிரசாதம் மாதிரி இது உண்டு, அவசியம் வாங்கிக்கணும் கொடுப்பா. இந்த ராதாட்ட கேட்டா வாங்கிண்டியா அப்படின்னு, இல்லை அப்படின்னா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த வேப்பம்பூ பச்சடி பத்தி சொல்றா. நீ ஆத்துல பண்ண மாட்டியோ, உங்க ஆத்துல கிடையாதா அப்படின்னாரு. இல்ல பண்ணினா குழந்தைகள்லாம் ஒருத்தர் சாப்பிட மாட்டேங்கிறா கசக்கிறதுன்னு, அதனால பண்ணல அப்படின்னா. உடனே பெரியவா சொல்றா, அது கசக்காதையும் பண்ணலாம், அந்த வேப்பம்பூவோட எப்படி பண்ணணும் அப்படின்னு. உடனே பெரியவா அதுக்கு ரெசிபிலாம் சொல்லித்தரா. அதுக்கு வேப்பம்பூ இருக்கணும், அதில் வேப்பம்பூ வேப்பந்தழை எல்லாத்தையுமே போட்டுருவா. புளி, தேன், வெல்லம், நெய் எல்லாம் சேர்ந்துருக்கு. அதில் ஸ்வீட்டும் இருக்கு, புளிப்பும் இருக்கு, கசப்பும் இருக்கு, எல்லாம் இருக்கு, துவப்பும் இருக்கு, எல்லாம் இருக்கு. இது சேர்ந்தது. அது இப்படி பண்ணி அதை நைவேத்தியம் பண்ணணும். சுவாமிக்கு அம்பாளுக்கும் நைவேத்தியம் பண்ணிட்டு அப்புறம் நாம சாப்பிடணும். இப்படி இந்த 5 சேர்ந்ததுக்கு ஒரு வசியம் இருந்தது தெரியுமா உனக்கு அப்படின்னா, தெரியாது. இந்த வேப்பம்பூ பச்சடியை பண்ணி வருஷப்பிறப்பு அன்னைக்கு முதல்ல அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணும். இது வசியமா இருக்கிறதுனால அம்பாள் நம்ம வசமாயிடுவோம். ஆயிட்டாக்க என்ன ஆயிடும், அதுக்கப்புறம் நம்ம கேட்கறதெல்லாம் வரத்தை கொடுத்துட்டே இருப்போம். ஒருத்தர் யாரையானு நம்ம பெரிய மனுஷால ஒரு முக்கியமான ஆளை நாம வசியம் பண்ணிவிட்டோம் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் அவள்கிட்ட நாம எந்த காரியத்தை வேணா சாதிச்சுக்கலாம். அதனால ஜெகன்மாதாவான அம்பாளுக்கு வசியம் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஒண்ணும் இல்லை, யுகாதி அன்னைக்கு இந்த வேப்பம்பூ பச்சடி போறோம், இதை பண்ணினோம்னா அம்பாள் நம்ம வசமாயிடுவோம். அப்படி ஆயிட்டாக்க அதுக்கப்புறம் நாம என்ன கேட்டாலும் நமக்கு வரம் கொடுத்துட்டே இருக்கலாம். அதனால அம்பாளை வசியம் பண்ணணும், நைவேத்தியம் பண்ணி. அடுத்தது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறா இந்த புதுக்கோட்டை ராதா அம்மாட்ட. அவ ஒன்றும் பதில் சொல்லலை. இது பெரியவாளே சொல்லிட்டு வர அழகா, பெரியவாளே பண்ணட்டும் சொல்லட்டும் அப்படின்னு. பெரியவா சொன்னா, அடுத்தது புருஷனுக்கு கொடுக்கணும், ஆண்டையானுக்கு கொடுக்கணும். ஏன்னா அடுத்தது நாம வசியம் பண்ணிக்க வேண்டியது அவனை தான். இப்ப அம்பாள் வசியம் பண்ணிட்டா, அவ கேட்டதெல்லாம் கொடுக்க போறா, ஈஸ்வரங்களை கொடுக்க போறா. இப்போ புருஷனும் வசியம் ஆயிட்டான்னாக்க நம்ம சொல்றதெல்லாம் கேட்க போறோம். அதனால நம்ம அதுக்கப்புறம் நாம தான் ராணி. அதனால புருஷனுக்கு கொடுக்கணும், புருஷனை வசியம் பண்ணிக்கணும். அடுத்தது 3ஆவதா யாருக்கு கொடுத்து வசியம் பண்ணணும் சொல்லும் அப்படின்னா, இது 2ஐயும் பெரியவாளே சொல்லிட்டா, 3ஆவதையும் பெரியவாளே சொல்லட்டும், ஏன்னா ஏதோ இன்ட்ரெஸ்டா சொல்ல போறா அப்படிங்கிறதுனால பிசாத இருந்தா. உடனே பெரியவா சொல்ற, வேலைக்காராளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற, வேலைக்காரி கொடுக்கணும். அப்படி வேலைக்காரியை வசியம் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு ஸ்திரீகளுக்கு
இந்த வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் ஒத்தாசைக்கு அசிஸ்டன்ட் இல்லை அப்படின்னா அவளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும், சிரமமா இருக்கும். அதனால வேலைக்காரால வசியம் பண்ணிக்கணுமா. இந்த வேலைக்காரா தான் சமயத்துல காலவாரிடுவா. நமக்கு ஏதாவது நாட்கிழமை வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நிறைய எல்லாம் பாத்திரம் விழும், வேலை இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும்னா அவள் லீவ்ல போயிடுவா. இது வேலை செய்யறவாளோட சுபாவம். நாமளே என்ன பண்ணுவோம், ஆபீஸ்ல ஏதாவது நிறைய வேலை இருக்கு, ஆடிட் சமயம் விட்டு சமயம்னா உடனே சத்தப்படாத ஓடி வந்துருவோம். இந்த ஏதாவது லீவும்போம், தலை வெளியும்போம், கால் வெளியுமோ ஏதாவது சொல்லுவோம் இல்லையோ. அதனால பெரியவா என்ன சொல்றா, இந்த வேப்பம்பூ பச்சடியை வேலைக்காராளுக்கு கொடுக்கணுமா, அவளை வசியம் பண்ணிக்கணும். அப்படி வசியம் பண்ணினுட்டா நம்ம எத்தனை என்ன வேலை சொன்னாலும் கேட்பா. எவ்வளவு பாத்திரங்களை போட்டாலும் மூஞ்சியை தூக்காத, அழுத்துக்காத காரியம் செய்வா, பிரியமா காரியம் செய்வா. அதனால ஒரு பொம்மனாட்டிக்கு, ஒரு ஸ்திரீக்கு ஈஸ்வரனான அம்பாளை வசியம் பண்ணிட்டு, புருஷனை வசியம் பண்ணிட்டு, வேலைக்காராலும் வசியம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவளோட சாம்ராஜ்யத்துக்கு கேட்பானே. இது மூணும் தன் கைக்குள்ள வந்துருத்துனா, தான் சொன்ன கேட்கிறாப்புல ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறம் அந்த பொம்மநாட்டிகளுக்கு என்ன குறை இருக்க போறது. அப்புறம் அவதான் மகாராணி. அதனால சொல்றேன், நல்லா அவசியம் வேப்பம்பூ பச்சடி பண்ணு, அடுத்த வருஷத்துலேருந்து தானே பண்ணி எல்லாருக்கும் கொடு, இது மாதிரிலாம் பண்ணு அப்படின்னு. இது கேட்டு எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு. பெரியவா ஒரு வேப்பம்பூ பச்சடி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அதான் இதான் பெரியவாளோட தந்திரம். என்ன பண்ணா, சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு இந்த நிம்ப குசும பட்சணம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா, இது சாப்பிடணும் அப்படின்னா மந்திரத்தை சொல்லி சாப்பிடணும் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு அலட்சியமா இருக்கு, உடனே கசக்கிறதுங்கிறோம், புளிக்கிறதுங்கிறோம், ஏதோ ஒன்று சொல்லிடுறோம். இது மாதிரி உடனே அம்பாள் வசியம் ஆயிடுவோம், புருஷன் வசியம் ஆயிடுவோம், வேலைக்காரி விஷயம், இது மாதிரிலாம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா உடனே நமக்கு அதுல ஒரு ஸ்ரத்த வந்துடும். இதுக்காகவானும் பண்ணுவோம். நம்ம கோவிலுக்கு வெறுமனை போனா போக மாட்டோம். உனக்கு சனி சரியில்லை, ராகு சரியில்லை, கேது சரியில்லை, என்னால இத்தனை பண்ணு அத்தை பண்ணு அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டா உடனே பயந்தடிச்சுன்னு ஓடுறோம். அதை போலதான் இங்கேயும் நம்ம ரிஷிகள்லாம் அப்படிதான் சொல்லி வச்சிருக்கா. இதை பண்ணினா அது கிடைக்கும், அதை பண்ணினா இதை கிடைக்கும், இதை பண்ண இல்லைன்னா இது உடனே அதை வந்துடும், இது வந்துடும், வியாதி வந்துடும், அத்தை பண்ணும், இத்தை பண்ணும், தோஷம் வந்துடும், பாப்பம் வந்துடும் அப்படின்லாம் எதுக்கு பயமுறுத்துறா? ஒன்னும் பயமுறுத்தி நம்மளை பண்ண வைக்கிறது, இல்லையா நமக்கு எதான ஆசை காட்டி பண்ண வைக்கிறது. இதோட மொத்தத்துல பர்பஸ் என்ன அப்படின்னா, இதை பண்ணணும். வெறுமனை பிளைனா பண்ணு அப்படின்னு சொன்னா யாரும் லேசில பண்ண மாட்டோம், அசைஞ்சு கொடுக்க மாட்டோம். அதனால நம்மளை பண்ண வைக்கிறதுக்காக இப்படி. இது போலதான் நீங்க வேப்பம்பூ பச்சடி சாப்பிட்றதுக்கு பெரியவா இப்படி எல்லாம் ஒரு கதையை சொல்லி அத்தை பண்ணி இத்தை பண்ணி எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ற முடியுமா பண்ணினா. இப்படி பெரியவா இந்த கர்ஜகியில இருக்கிறதே யுகாதி பண்டிகை போச்சு. அதுக்கப்புறம் அத்தினூர் அப்படிங்கிற இடத்துக்கு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. வந்தா அப்படி பார்த்தாக்க சுத்தி வர ஒன்னும் தங்கறதுக்கே இடம் சரியா தெரியல, இல்ல தோதா இல்ல. கூட வந்தவாளும் பார்த்துட்டே வரா. பெரியவா ரிக்ஷாவை தள்ளிட்டு வந்துட்டு இருக்கா. அந்த ஊர்கிட்ட வந்தோடனே அந்த ஜனங்கள்லாம் கேட்க சொன்னா பெரியவா, இந்த ஜனங்கள்கிட்ட கேளு, இங்க தங்கறதுக்கு ஏதான இடம் இருக்கா கேளு அப்படின்னா. அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் பார்த்தது, யாரோ ஒரு கழவர் வண்டியை தள்ளிட்டு வர, நடக்க முடியாத ஒரு போல இருக்கு, வண்டியை பிடிச்சு நடந்து வர, கூட 4-5 பேர் வரா அப்படின்னு நினைச்சுன்னு அவ ரொம்ப அலட்சியமா என்ன சொன்னா, இங்க வேற ஒரு இடமும் இல்ல, அதோ ஊருக்கு ஒதுப்புறமா ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவில் வேணா ஒரு மண்டபம் இருக்கு, சின்ன மண்டபம், அதுல வேணா தங்கிட்டு போகலாம் நீங்க அப்படின்னு. அவ ஏதோ வழிபோக்கம் அப்படின்னு நினைச்சுட்டா. தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த கொடுத்துட்டா. கூட இருந்தவாளுக்கெல்லாம் இது ஒரு சுவாரஸ்யமா இல்லை. ஏமோ இந்த ஜனங்களும் ஒன்றும் இன்ட்ரெஸ்டா ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணல, அதனால இங்க போய் தங்குவானே, வேற எங்கேயானு போகலாமே அப்படின்னா பெரியவா என்ன விட்டா அந்த இடத்துக்கே போய் தங்க ஆரம்பிச்சுட்டா. அந்த கோவில்ல அந்த ஜனங்கள் சொன்ன இடத்துலயே தங்கின்னு இருக்கா. இப்படி அங்க இருந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சுன்னா, ஒரே கார் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. இங்க அந்த ஊர்ல இருந்து வருவா, இந்த ஊர்ல இருந்து வருவா, பெரியவாளை தேடிண்டு தரிசனத்துக்கு வந்துட்டே இருப்பா. இந்த ஊர்ல இருக்கான்னு நினைச்சுட்டு வருவா. வந்து பார்த்தாக்கா அந்த ஊர்ல இருக்க மாட்டா, அடுத்த கேம்ப் மாறிடுவா. உடனே ஒரு வண்டியை பிடிச்சி, அத்தை பிடிச்சி, இத்தை பிடிச்சி, காரை பிடிச்சின்னு ஏதோ ஓடி வருவா. எல்லாரும் அப்படி துரத்தின்னு வந்து தரிசனம் பண்ற வழக்கம். அது மாதிரி இந்த ஜனங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. பார்த்தா சர்ன்னு ஒரே கார் வருது, அது வருது, இது வருது, பெரிய மனுஷாலாம் வரா. இதெல்லாம் பார்த்தா அந்த ஊர் ஜனங்களுக்கு இப்போ ஒரு சர்ப்ரைஸா போயிடுது. இன்னும் யாரோ நடக்க முடியாத கழவர் வண்டியை தள்ளிட்டு ஏதோ போறாராக்கும் அப்படின்னு ஒரு பிரதேசி அப்படின்னு நினைச்சுட்டா. அதுக்கப்புறம் தான் பெரியவா யாருன்னு தெரிஞ்சது, பெரியவாளோட பெருமை தெரிஞ்சது, பிரபாவம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த ஊர் ஜனங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. அப்படி ஒரு அதிசயம். அக்கம் பக்கத்துல உள்ள ஜனங்கள், சுத்து வட்டாரத்துல இருக்க ஜனங்கள்லாம் வந்து தரிசனம் பண்ணி அவ இனிமே கரிகாயை கொடுக்கறது, பாலை கொடுக்கறது, தயிரை கொடுக்கறது, அத்தை பண்றது, இத்தை பண்ணதுன்னு ஏகப்பட்ட உபச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்படி பண்ண ஆரம்பிச்ச உடனே அப்புறம்தான் கூட கைங்கரியம் என்ற வாழ்க்கெல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் சௌரியமா இருந்தது. யாருக்குமே நமக்கு ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல போனோம்னு அவ வாங்க அப்படின்னு கூப்பிட்டு நம்மள ஒரு உபச்சாரம் பண்ணி நமக்கு பாசிட்டிவா ரெஸ்பான்ஸ் பண்ணினாக்க நமக்கு அங்க இன்னும் இருக்கலாம்னு தோணும், ஒரு சௌரியமா இருக்கும்.
ஒரு நிம்மதியா இருக்கும். அது இல்லாத இருந்ததுன்னா நமக்கு அங்க சௌக்கியமா தங்க முடியாது. அதை போலதான் இங்கேயும் இருந்தது. அது அந்த ஊர் ஜனங்களை சொல்லி குறையில்லை. ஏதோ சங்கராச்சாரியார் ஒரு பெரிய மகான் வரார், ஞானி வரார் அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு பட்டாடோபத்தோட இந்த ஆடம்பரத்தோட அப்படி இப்படி எல்லாம் வந்தாக்க எல்லாரும் வேணா தெரிஞ்சுப்பா. நமக்கு தெரியலன்னா கூட இந்த ஆடம்பரத்தெல்லாம் பார்த்தே நம்ம பிரமிச்சு போயிடுவோம். அப்படி இல்லாத ஒண்ணும் இல்லாத இவ பாட்டுக்கு சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி ஒரு ரிக்ஷாவை தள்ளிண்டு போனா ஒரு இடத்துல மரத்தடியில படுத்துட்டு இருக்கா. மத்தியான வேளையில வேற தங்கறதுக்கு இடம் இல்லை, மரத்துக்கு அடியில படுத்துட்டு இருக்கா. பெரியவா என்னம்னா ஒரு காஷாயத்தை வெயிலா இருக்குன்னு துணியை போத்தின்னு படுத்துட்டு இருக்கா. அது ஹைவேஸ் பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க். அதுல பெட்ரோல் போடக்கு வந்த லாரியில இருந்து பார்த்துட்டு இந்த லாரி டிரைவர்லாம் இறங்கி வந்துட்டான். ஏதோ ரோடு ஓரத்துல யாரோ ஒருத்தர் படுத்துட்டு இருக்கா, எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காளே அப்படின்னு. அவ ஏதோ ஆக்சிடென்ட் அடுத்துன்னு பயந்து போயிட்டானு தெரியல. ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்கலான்னு வந்திருக்கு. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சுது. இல்ல எல்லாம் ஒண்ணும் இல்லை, இவர் பெரிய சுவாமிகள் காஞ்சிபுரத்திலேருந்து ஒரு சங்கராச்சாரியார் யாத்திரை போயிட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டோன்னு அந்த ஆளுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன, நான் சங்கராச்சாரியார் அப்படின்னா ஒரு பெரிய பீடாதிபதி அப்படின்னா ஏதோ சிம்மாசனத்துல உட்காந்து அவ பெரிய அரண்மனையில உட்கார்ந்துட்டு இருப்பா, அவளை பார்க்கறதே கஷ்டமாக்கும் அது இதுன்னா, இவர் இப்பேற்பட்ட ஒரு சங்கராச்சாரியார் நடு ரோடுல படுத்துக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத மரத்தடியில படுத்துட்டு இருக்கார் அப்படின்னா பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு அவர் பிற்காலத்துல பெரிய பக்தரா அப்ப எல்லா இடத்துலயும் அவரே பிரச்சாரம் பண்ணியிருந்தார். இப்படி ஒரு எளிமை, எப்படி ஒரு எளிமை அப்படின்னு. இப்படிதான் இருக்கும். பெரியவாளை நம்ம பார்த்த மாத்திரத்துல புரிஞ்சுட முடியாது, அனுமானம் பண்ணிக்க முடியாது. அப்படி ஒரு வினோதமான யாத்திரை இப்படி நடந்தது. பெரியவா சௌடாப்பூருங்கிற இடத்துக்கு வந்தா. இந்த சௌடாப்பூர்ல ஒரு ஆஞ்சநேயர் கோவில், அங்க தங்கியிருந்தா. அந்த சௌடாப்பூர்லேருந்து அடுத்தது கானகாப்பூர் அப்படிங்கிற இடத்துக்கு விஜயம் பண்றா. இந்த கானகாப்பூர் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமான க்ஷேத்திரம். அதுல அமர்யா அப்படின்னு ஒரு நதி, அந்த நதிக்கரையில இருக்கு. அங்க தத்தாத்திரேயரோட அவதாரமான நரசிம்ம சரஸ்வதி அப்படின்னு ஒரு பெரிய மகான், சுவாமி நரசிம்ம சரஸ்வதி அப்படின்னு ஒரு பெரிய மகான், அவரை சாட்சாத் தத்தாத்திரேயரோட அவதாரமா சொல்லுவா. அவர் இந்த கணகாப்பூர்ல பிறந்தார். அந்த கணகாப்பூர்ல இந்த அமர்யா நதிக்கரையில ஒரு பெரிய ஔதும்பர விருட்சம் இருக்கு. அதாவது ஔதும்பர விருட்சம் அப்படின்னா அத்தி மரம். இந்த அத்தி மரத்துக்கு அடியில தான் தத்தாத்திரேயர் இருக்கிறதா ஐதீகம். தத்தாத்திரேயர் அப்படிங்கிறது திரிமூர்த்திகளோட அவதாரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அத்ரிங்கிற மகரிஷி, அத்ரியோட மகரிஷிக்கு அனுசூயா அப்படிங்கிற அவரோட பத்னிக்கும் பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் குழந்தைகளா பிறந்தா. இப்படி திரிமூர்த்திகளோட ஸ்வரூபம், பிரம்ம விஷ்ணு சிவ ஸ்வரூபம் தான் இந்த தத்தாத்திரேயர்ங்கிற மகரிஷி அவதாரம். அத்திரிக்கு பிள்ளையா பிறந்ததுனால ஆத்திரேயர், அதனால தத்தாத்திரேயர் அப்படின்னு அவருக்கு பேரு. அவரோட அவதாரமாவே இந்த நரசிம்ம சரஸ்வதி சுவாமியில சொல்ற வழக்கம். இந்த கன்னட தேசத்துல, மராட்டி தேசத்துலாம் இவருக்கு ரொம்ப பிரசித்தம். எப்படி நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் பல இடங்கள்ல பெரியவான்னா சாட்சாத் பரமேஸ்வரன் அவதாரம் அப்படின்னு கொண்டாடுறோமோ அது மாதிரி இங்கேயும் அவ கொண்டாடுவா. அந்த ஊருக்கு பெரியவா போயிருந்தா. அந்த ஊர்ல ஒரு கவீஸ்வர சாஸ்திரி அப்படின்னு ஒரு பெரிய மகா பண்டிதர். அவர் பெரியவா உகார்ல இருக்கிறதே தரிசனம் பண்ணிட்டு இருக்கார். பண்ணிட்டு பெரியவாளை இந்த கானகாபுரை பத்தி சொல்லி அதோட விசேஷம் எல்லா பெருமையை சொல்லி அங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால பெரியவா அங்க வந்தா. ரொம்ப அழகான ஊரு, ரொம்ப சாநித்தியம் நிரம்பின ஊரு. அங்க நடுப்புற தத்தாத்திரேய கோவில் இருக்கு. இந்த அமர்யா நதிக்கரையில இந்த ஔதும்பர விருட்சம் இருக்கு. இந்த ஔதும்பர விருட்சத்துல பாத்தீங்கன்னா குரு சரித்திரம் அப்படின்னு ஒரு புஸ்தகம். அந்த குரு சரித்திரத்தை அத்தனை பேரும் பாராயணம் பண்ணுவா. அந்த குரு சரித்திரம் ரொம்ப விசேஷம். அதை 7 நாளைக்கு பிரார்த்தனை பண்ணின்னு இந்த குரு சரித்திரம் அதுலயே போட்டிருக்கும். சப்தாக கிரமமா அதை எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கும். அதுபடியே பாராயணம் பண்ணினா நமக்கு கைமேல பலன் அப்படின்லாம் இன்னைக்கு நம்பிக்கையா எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா. மராட்டிக்காரா, கன்னடக்காரா அப்படிலாம். நம்ம தமிழ் தேசத்திலேயே கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவாள்லாம் பல பேர் இந்த குரு சரித்திரத்தை பாராயணம் பண்ணுவா. அப்படி அந்த அத்தி மரத்துக்கு அடியில உட்கார்ந்துட்டு ஆயிரக்கணக்கான பேர் எப்போதும் இந்த குரு சரித்திரத்தை பாராயணம் பண்ணிட்டு இருப்பா. அந்த குரு சரித்திரம் இந்த சுவாமி நரசிம்ம சரஸ்வதியோட சரித்திரத்தை சொல்றது. அப்படி ஒரு பிரசித்தமான இடம். அங்க கோவில்ல நிர்குண பாதுகை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நிர்குண பாதுகை அப்படின்னா பாதுகைன்னா காலில் போட்டுக்கிறாப்புல அப்படி இருக்காது. ஒரு கல்லுலயே சுயம்பு மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள வச்சிருப்பா.
அது ஒரு பெற மாதிரி இருக்கும். கர்ப்பகிரகத்துக்குள்ள அந்த நிர்குண பாதுகை இருக்கும். அந்த பூஜை பண்றவா அவ மட்டும்தான் போவா. மற்றவா யாரா இருந்தாலும் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வருவா. அத்தனை பேரும் ஒரு பெற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளால்தான் எட்டி பார்க்கணும். பக்கத்துல தத்தாத்திரேய விக்கிரகம், சுவாமி நரசிம்ம சுவாமி, சரஸ்வதி அவளோட சந்நிதி எல்லாம் இருக்கு. இந்த நிர்குண பாதுகை தான் அங்க ரொம்ப விசேஷம். அதை அப்படி எட்டி தான் பார்க்கணும். யாரையும் உள்ள விட மாட்டா. ஆனா பெரியவா உள்ளுக்குள்ள போய் தரிசனம் பண்ணிட்டா அந்த நிர்குண பாதுகைய. அங்க இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, நிறைய பிராமணர்கள்லாம் இருக்கிற இடம், பண்டிதாள்லாம் இருக்கிற ஊர். அது பார்த்தாலே ஒரு பெரிய டூரிஸ்ட் சென்டர். ஒரே ஜெய 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 ஜெயன்னு கூட்டமா தான் இருக்கும். ஆயிரக்கணக்கான பேர் இந்த நதியில அமரியால ஸ்நானம் பண்ணிட்டு இருப்பா. இந்த அத்தி மரத்துக்கு அடியில குருச்சரித்திர பாராயணம் பண்ணிருப்பா. இந்த தத்தாத்திரேயர் பிரதட்சணம், இந்த கோவில்ல எப்படி பிரதட்சணம் பண்ணுவான்னா, இந்த வியாதி பிடிச்சவா, சித்த பிரம பிடிச்சவா, இது மாதிரி இருக்கவா, பேய் பிசாசு பிடிச்சவா, இவாள்லாம் அந்த பிரதட்சணம் பண்ணின்னு இருப்பாங்க. அழிச்சுன்னு பிரதட்சணம் பண்ண சொல்லுவா. உடனே சரியா போயிடும் அப்படின்னு. ஒரே அமக்களமா தான் இருக்கு அந்த ஊர். ஒரு டூரிஸ்ட் சென்டர் தான் அது. அங்க நிறைய பிராமணர்லாம் இருக்கா. அவள்லாம் என்ன பண்ணுவான்னார், எல்லா பிராமணர்களும் அந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம் சரியா மத்தியானம் 12 மணி ஆயிடுத்துனா எல்லாரும் வீதியில பிட்சை கேட்டுட்டு வருவா. பிட்சை எடுக்கிறதுக்கு வருவா. எல்லார் வீட்டிலையும் யாரெல்லாம் வராளோ இந்த பிராமணாளுக்கெல்லாம் பிட்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு. அந்த ஊர்லயே எல்லாரும் இந்த பிராமணாலாம் பிட்சைக்கு பிட்சை வாங்கிட்டு போனாதான் ஆகாரம் அப்படிங்கிறது இன்னை வரைக்கும் ஒரு நியமமா வச்சுட்டு இருக்கா. அப்படி ஒரு நம்பிக்கை, பக்தி, ஸ்ரத்தை. எதனால அப்படின்னு, இந்த சுவாமி நரசிம்ம சரஸ்வதி அப்படிங்கிற மகான் இன்னைக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல, எந்த ரூபத்திலேயான அவர் பிட்சைக்கு வருவாராம். அவர் சன்னியாசியிலேயே பிட்சை எடுத்து தானே சாப்பிடணும். அதனால அவர் வருவராம் பிட்சைக்கு. அவர் சரித்திரத்துல அப்படின்லாம் சொல்றது. அவர் பிட்சைக்கு வருவர் அப்படின்னு எந்த ரூபத்துல வருவா, ஞானிகள் எப்படி வருவா நமக்கு தெரியாது. அதனால இந்த வரவாளுக்கு அத்தனை பேருக்கும் பிட்சை போட்டுட்டும் அதுக்கப்புறம் தான் ஆகாரம் பண்றது அப்படிங்கிற ஒரு நியமம் வச்சுட்டு இருக்கா அந்த ஊர்க்காரா. இதெல்லாம் பெரியவாளுக்கு ரொம்ப பிரியமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதெல்லாம் பார்த்துண்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி பெரியவா சௌடாப்பூருக்கே திரும்பி வந்துட்டா. இந்த சௌடாப்பூர்ல வந்தா என்ன ஆயிடுத்து, பெரியவாளுக்கு ஜுரம் வந்துடுத்து. நல்ல 102 டிகிரி ஜுரம் அடிக்கிறது, உடம்பு தூக்கி தூக்கி போறது, குளிரா இருக்கு, இப்படி ஏகப்பட்ட ஃபீவர். பெரியவாளுக்கு ஸ்நானம் அனுஷ்டானம் பண்றது கூட ரொம்ப சிரமமான காரியமா இருந்து தள்ளாம இருந்தது. ஆனா அதுக்காக விடல, அப்படிதான் பண்ணியிருந்தா. அங்க பார்த்தா சோளத்தட்டையெல்லாம் போட்டு மறைச்சு ஒரு ரூம் மாதிரி தயார் பண்ணியிருந்தா. அதுல பெரியவா படுத்துன்னு இருக்கா. சாயந்தரம் அனுஷ்டானம் கூட பண்றதுக்கு ஏந்திருக்க முடியாது, அப்படியே படுத்துனே பண்ற அளவுக்கு அவ படுத்திருந்தா. ஒன்னும் ஆகாரம் ஒண்ணும் இல்லை. கூட கைங்கரியம் பண்றவாளுக்கு ஏகாம்பரம் வெள்ளம் என்ன பண்ணினா, உடனே போகல் அப்படின்னு ஒரு பக்தர்னு சொன்னேன், ஷோலாப்பூர்ல இருந்தார். அவரோட கார்ல வந்திருந்தார். அவர்கிட்ட சொல்லி பக்கத்துல குல்பர்கால போய் அங்க முரளிதர ஜோஷி அப்படின்னு இருக்கார், அவர்கிட்ட சொல்லி அங்கேருந்து நல்ல டாக்டரா யாரையானு அழிச்சுன்னு வர சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அங்கேருந்து ஒரு டாக்டரை அழிச்சுன்னு வந்தா. அந்த முரளிதர ஜோஷி அப்படிங்கிற டாக்டர் பெரியவாளுக்கு பார்த்து மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தார். ஆனா இங்க ஒண்ணு, இந்த சின்ன கிராமமா இருந்ததுனால மருந்து இருந்து வாங்க முடியாது. திருப்பி இந்த டாக்டரை கொண்டு வர்றதுக்கே போறதே குல்பர்கால இருந்து அங்கேருந்து மருந்தெல்லாம் வாங்கிட்டு கொடுத்து அப்படி எல்லாம் சிகிச்சை பண்ணின்னு இருக்கா. இது அப்படி இருக்கிறதே என்ன பண்ணினார், ஒன்னும் ஆகாரம் இல்லையா, பெரியவாளுக்கு பிட்சை இல்லை. அதனால ஸ்ரீகண்டன் கூட கைங்கரியம் என்ற பெரியவாளுக்கு பாலை காய்ச்சி பெரியவாளுக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு வெங்கல கூஜா இருக்கும். அந்த கூஜால அந்த பாலை விட்டு மூடி பெரியவாளுக்கு பக்கத்துல வச்சுட்டார். பெரியவாளாவே எப்போ ஏந்துண்டு அவ எடுத்துக்கிறாளோ எடுத்துக்கிட்டும் அப்படிங்கிறதுக்காக. இவாள்லாம் வெளியில உட்காந்துட்டு பேசின்னு ஏதோ இவா ஆகாரத்தை பண்ணிட்டு பேசின்னு இருக்கா. அப்ப திடீர்னு பார்த்தா பெரியவா உள்ள ஒரே சத்தம், என்ன ஏதுன்னு விழுந்துருச்சுன்னு ஓடி போய் பார்த்தா, இந்த பால் கூஜால இந்த மூடியை தள்ளிவிட்டு ஒரு பூனை தலையை உள்ள விட்டுன்னு பாலை குடிக்கிறதுக்கு இருக்கு. கூஜா வாய் இத்தினூண்டுகா இருக்கும். இந்த கூஜாவுக்குள்ள இது தலையை விட்டு கொடுத்து திருப்பி எடுக்க முடியல. அது தவிக்கிறது. அதனால இப்படி குதிக்கிறது அப்படி குதிக்கிறது. என்ன பண்ணுது, பெரியவாளானா பக்கத்துல படுத்துன்னு இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியல, இவளுக்கெல்லாம் பயந்து போயிட்டா. சரி, அதை புடிச்சு எடுத்து வெளியில எடுக்கலான்னா பயமா இருக்கு, அது பிராண்டி இண்டி ஏதாவது பண்ணிவிடுமோ அப்படின்னு. என்ன அவ்வளவு உக்ரமா ஆக்ரோஷமா குதிக்கிறது. ஏகாம்பரம் சொல்லு, ஒரு ஆளு 2 ஆள் உசரத்துக்கு எம்பி குதிச்சுது அந்த கூஜாவை தலைக்குள்ளேயே விட்டுண்டு அப்படின்னு. அது பாடுபட அது ஒரு வழியா வெளியில வந்தது. வெளியில வந்தா அங்கேயும் குதிக்கிறது. இவாளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி குதிச்சு அது ஒரு வழியா டயர்டாகி கீழே படுத்துன்னு கொடுத்து. அந்த சமயத்துல பார்த்து இவா ஒரு ஷாக்கை போட்டு அது மேல போட்டு மூடி அந்த பூனையை ஒருத்தர் பிடிச்சின்னு கூஜா ஒருத்தர் பிடிச்சின்னு இழுக்க
ஒரு வழியா பித்தையும் முடிச்சேன்னு இந்த பூனை ஓடி போச்சு. இதெல்லாம் பெரியவா பார்த்துட்டு விஷாதம் இருக்கா, சாட்சி மாத்திரம் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கா. இந்த கூட இருக்கிறவாளுக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்து பாரு, ஒரு பூனை பாலுக்கு ஆசைப்பட்டுட்டு பால் குடிக்க வந்து கடைசியில தலையை விட்டுட்டு எடுக்க முடியாத எப்படி திண்டாடி இருக்கு அப்படின்னு. ஆனால் இதை பார்த்தோன்னு கண்ணன்னு பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்றார். அவர் கூட இருக்கிறவாள்கிட்ட சொல்றார், பாரு பெரியவாளுக்குன்னு வச்சிருந்த ஒரு சாமான அவளுக்கு வச்சிருந்த பாலை போய் குடிக்கிறதுக்கு திருட்டுத்தனமா குடிக்க ஆசைப்பட்டு இந்த பூனைக்கு என்ன கதி ஆயிடுத்து பாரு, என்ன பாடுபட்டது. இதுலேருந்து தெரியறது பெரியவாளுக்கு அப்படிங்கிறது, பெரியவா விஷயத்துல யாரானும் ஆசைப்பட்டு அவளுக்கு ஏதானு நாம கெடுதல் நினைச்சுட்டு போனோம்னா நமக்கு எப்படி இல்லாம என்னென்ன சிரமப்படணும் அப்படின்னு கை மேல பலன் மாதிரி இந்த பூனை கிடைக்கிறது. இதுல இருந்து அவர் விளையாட்டா சொல்லுவார், இப்படி இப்ப இந்த பூனை பட்ட ஒரு பாலுக்கு ஆசைப்பட்டுட்டு இப்படி திண்டாடித்து நாமெல்லாம் என்னெல்லாம் திண்டாட போறோமோ எல்லாரும் அப்படின்னு அவர் விளையாட்டா சொல்லுவார். ஏன்னா ஞானியோ இல்லையோ, பிரம்ம ஞானிகளோ இல்லையோ, அவளுக்கு ஒரு ஆசையும் கிடையாது. அவளுக்கு நாம கைங்கரியம் பண்ணணும், அவள்கிட்ட பக்தி ஸ்ரத்தையா இருக்கணும், அதுதான் முக்கியம். அப்படி இல்லாத நாம ஏதானும் விகல்பமா இருந்து அவளுக்கு ஏதானும் இடைஞ்சல் பண்ணினோம்னா நிச்சயம் அதுக்கு பலவிதமான பலன் உண்டு. அதுக்கு ஒட்டிக்கிரட்டியா நாம சிரமப்பட்டு அனுபவிக்கணும். அதெல்லாம் இந்த பூனகதை நமக்கு காமிக்கிறது. இது இவா பார்த்துருந்தா சௌடாப்பூர்ல பெரியவா முன்னாலே குழந்தை பருவத்திலே இது மாதிரி ஒண்ணு பார்த்துருக்கோம். பெரியவா குழந்தையா இருக்கிறதே, சுவாமிநாதனா இருக்கிறதே, வீட்டுல தூங்கின்னு இருக்கிறதே, ராத்திரி ஒரே சமையல் உள்ள சத்தம் என்னன்னா அங்க வெள்ளை குடத்துக்குள்ள ஒரு மரநாய் தலையை விட்டுண்டு வெள்ளந்துங்கிற ஆசையில உள்ளுக்குள்ள விட்டு எடுக்க முடியாத வந்து அதுக்கப்புறம் எல்லாரும் அக்கம் பக்கத்துல இருக்க வெள்ளம் தூங்கி எழுந்துட்டு ராத்திரி ஒரே மக்களமாயி வழியில பிடிச்சி இழுத்து இந்த மரநாயை விட்டா அப்படின்னு. அதுலேருந்து பெரியவா நான் கத்துண்ட பாடம் அப்படின்னு பின்னால சொல்றா. என்னன்னு, ஒரு வெள்ளத்துக்கு ஆசைப்பட்டுன்னு அந்த வெள்ள வாசனையை பார்த்துட்டு வெள்ளத்துக்கு ஆசைப்பட்டுன்னு இந்த மரநாய் போய் திங்கிறதுக்கு போக கடைசியில என்ன எடுத்துன்னு அதுவே பெரிய நமக்கு சிரமமா போயிடுத்து, இடைஞ்சலா போயிடுத்து. அது உள்ளுக்குள்ள தலையை விட்டுன்னு வெளியில வர முடியாத போச்சு. இதுல இருந்து என்ன புரிஞ்சுது அப்படின்னு, இந்த உலகத்துல எதையான ஆசைப்பட்டுன்னு நாம போய் அதுல விழுந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து மீண்டு வர முடியாத திண்டாடுறோம். இதுதான் இந்த லோகத்தோட குணம் தான். மாயை மாயை அப்படிங்கிறோம், இந்த மோகிக்க வைக்கிறது அப்படிங்கிறோம். இந்த மோகத்துல மாயையில விழுந்துட்டோம்னா அப்புறம் அதுல இருந்து திரும்பி எழுந்திருக்க முடியல. அதை எப்படி முடியும் அப்படின்னு, குரு கிருபை இருந்தாதான் முடியும். அந்த குரு கிருபைக்காக தான் நாம இப்படி எல்லாம் பிரயத்தனப்படுறோம். அப்படி இந்த பெரியவா சரித்திரத்தை கேட்டாலே, இது மாதிரி சரித்திரங்களை கேட்டாலே நமக்கு இந்த மாயாமோகம் விடுபடும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நாம